எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனிக்காலம் ஆரம்பிச்சிட்டாவே இந்த மணாலி, ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல, சிம்லா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பனிக்காலம் ஆரம்பிச்சிட்டாவே ஒரு கும்பல் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு வித்தையை கற்று வச்சிருப்பாங்க. இந்த பனிக்காலம் வந்துட்டா இது ஒரே கொண்டாடமாகி போயிடும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து எப்படி சம்பாதிக்கலாம், மக்களை ஈர்க்கலாம், சுற்றுலா ஈர்க்கலாம்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கும். என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம டிசம்பர், ஜனவரி இந்த 2 மாசத்துல அதிகபட்சமா பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர், சிம்லா, மணாலி, குல்லு அந்த மாதிரி இடங்கள்ல பயங்கர பனிப்பொழிவு இருக்கும். இந்த நவம்பர் லாஸ்ட்ல பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் அதிகபட்ச பனிப்பொழிவு இருக்கும். ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர்லாம் மேல போயிட்டோம் அப்படின்னா மார்ச் வரைக்கும் அதிகபட்ச பனிப்பொழிவு இருக்கும். இதை வந்து கவனிக்கிற அந்த உள்ளூர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல விதமா யோசிப்பாங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டு. இந்த நியூஸை வந்து பெரிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத நியூஸ், யாருக்குமே தெரியாது. இப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்களா, இப்படிலாம் ஏமாத்துவாங்களா மக்களை, இப்படிலாம் ஏமாத்த முடியுமாங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம் தான். அதையும் ஒருத்தங்க கேப்சர் பண்ணி ஒருத்தர் எக்ஸிடியூத்துல போட்டுக்காரு பாருங்க. அதை விட பெரிய மூல காரணம் போல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பனிப்பொழிவு ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷமாயிரும். சரி வெளில போய் சுத்தி பார்க்கலாம், சிம்லா போகலாம், மணாலி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைகள் இருக்கும். இப்போ வந்து நம்ம டெல்லியில இருந்து கல்கா வரைக்கும் போகலாம். கல்கால இருந்து டாய் ட்ரெயின் இருக்கு, இல்லைன்னா பஸ்ல போகலாம். சிம்லால அதிகபட்ச பனிப்பொழிவு ரொம்ப கம்மியாக தான் பெய்யும். ஏன்னா பனிப்பொழிவு ரொம்ப சிம்லால வந்து ஹைட்ல இருக்கிறதுனாலும் பனிப்பொழிவு எல்லா வருஷமே கரெக்டாக பெய்யும்னு சொன்னா சொல்ல முடியாது. கரெக்டாக பனிப்பொழிவு அதில் பெய்யாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும் பனிப்பொழிவு, ஒவ்வொரு வருஷத்துல இருக்காது. 2023 இல்லை பனிப்பொழிவு, 2024 இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் பெய்யும், ஒரு வருஷம் பெய்யாது பனிப்பொழிவு. சிம்லால இருந்து மேல ஒரு 30 நிமிஷம், ½ அன் அவர் இல்லை 40 நிமிஷத்துக்குள்ள கோப்ரின்னு ஒரு ஏரியா இருக்கு. அது வரைக்கும் பனிப்பொழிவு. அங்க இருந்து மணாலி வரைக்கும் அந்த லைன்ல ஃபுல்லா பனிப்பொழிவு இருக்கும். இதை உள்ளூர் மக்களை வந்து இதை கவனிச்சவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற மாதிரி ஒரு வித்தைகளை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பனி பொழியிற இடத்துல இருந்து அந்த பனிகளை லாரியில ட்ரக்கில் ஏத்திட்டு வந்து பனிப்பொழியாத இடத்துல ட்ரக்ல அந்த பனிப்பொழிவை இறக்கி ஃபுல்லா பரப்பி விட்டு அந்த வந்து வர டூரிஸ்டர் வந்து இங்க பனிப்பொழிவு பிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த சைட்ல வந்து நெட்டு போட்டுக்கிட்டு இங்க ஒரு பிசினஸ் பண்றாரு, இங்க ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு. அந்த பனிக்குள்ள குழந்தைங்க ஃபேமிலி வர்றவங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேமெண்ட். இது எவ்வளவு ஸ்கேமா இருக்கு பாருங்க. இந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா பொழிவு ஏற்படுறதுக்கான இந்த அந்த நிலங்களை எந்த ப்ரூஃப்மே இல்லை. இந்த நேரத்துல பனி பெய்யுமாங்கிறது டவுட்டுங்கிற மாதிரி இந்த எக்ஸத்துல அவர் போட்டிருக்காரு. இப்படிலாம் யோசிச்ச மனுஷன் திருடுவானுங்கிறதுக்கு இந்த நியூஸ் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த பனியை லாரிலேருந்து கீழே கொட்டி பறி போட்டு ஸ்கேட்டிங் விளையாடுறது, எல்லாம் குழந்தைங்க விளையாடுறது, பனியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு ஆர்வம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது எப்படித்தான் வந்து யோசிச்சு பண்றேன்னு தெரியல. இந்த சிம்லால இருந்து கூப்பிரி இடத்துல நான் ஒரு டைம் போயிருக்கும் போது நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அந்த இடத்துல எல்லா பக்கம் பனி பெய்யல. அதாவது ஒவ்வொரு பக்கம் வந்து கொட்டின மாதிரி கொஞ்சம் பஞ்சு பஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு பனிப்பொழிவு. இது விசாரிச்சுன்னா அந்த பனிப்பொழிவு போயிட்டா எல்லா பக்கம் ஒரே மாதிரி மழை எப்படி பெய்யுதோ அது ஒரு ஏரியால மழை பெய்யுது அப்படின்னா எல்லா பக்கம் மழை பெய்யும்ல. அது என்ன ஒரு 5 மீட்டர்ல மழை பெய்யுது, 10 மீட்டர் மழை பெய்யுது, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டவுட் ஆகி போச்சு. இங்க கொஞ்சம் பனி கட்டி இருக்கு, அங்க கொஞ்சம் பனி கட்டி இருக்கு, இவ்வளவு கரைஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது எனக்கு. இல்ல, வாய்ப்பு வந்து கொட்டின மாதிரி இருக்கு, கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு. பனிக்கட்டியை எடுத்துட்டு வந்து சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக கொட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இங்க விளையாட வைக்கிறதுக்கு, இங்க வசூல் பண்றதுக்கு 1 ஹவருக்கு இவ்வளவு காசு சொல்லி வசூல் பண்றவங்களுக்கு பயணிகளை அட்ராக்ட் பண்றதுக்காக இது பண்ற ஒரு பெரிய ஃப்ராடு வேலைங்கிறது அப்புறம் புரிய ஆரம்பிச்சது. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் புரிய ஆரம்பிச்சது. இது உண்மைதான் இருக்குமா போல் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவரோட எஸ்தலத்துல பதிவிட்டவர் வந்து பெரிய வயலா பேசப்படுது. இதெல்லாம் தாண்டி மனுஷனோட மூளையை பாருங்க. சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க, இவங்களை எப்படி கவர் பண்றது, இவங்க காசு பிடுங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் உட்காந்து யோசிச்சு வித்தியாசம் பண்ணலாம். அங்கிருந்து ட்ரக்ல பனிப்பொழி ஏற்றிட்டு வந்து ஒரு பிளைனான இடத்துல கொட்டி இங்க பனி பெஞ்சிருக்கு, இங்க விளையாடலாம் சொல்லி பர்மிஷன் கொடுத்து எவ்வளவு நுணுக்கமான வேலையில பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த இந்த லோக்கல் உள்ள பிசினஸ் மேனுங்கெல்லாம் பாருங்க. இதை தவிர்த்து ஹோட்டல்லாம் போனோம் வச்சுக்கோங்க, பயங்கரமான எக்ஸ்பென்சிவா இருக்கும். அங்கெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு இவ்வளவு ரேட்டு கொடுத்து சாப்பிடணுங்கிற அளவுக்கு யோசனை இருக்கு. ஏன்னா பயங்கர ரேட்டு. இதை தாண்டி அந்த கோப்புரிங்கிற ஏரியால வந்து இந்த கோப்பில இருந்து கொஞ்சம் ஒரு ஆப்பிள் தோட்டம் மாதிரி இருக்கும் அந்த மலை மேல. அந்த ஆப்பிள் தோட்டத்தில் போறதுக்கு வந்து குதிரைலாம் போகணும். நடந்தும் போகலாம், ஆனா நடந்து போக விட மாட்டாங்க. குதிரையில போகணும். குதிரையில போறதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். இதுல குதிரைலாம் ஏன் போகணும்னு கேட்டீங்க அப்படின்னா, சேறு சகதியமா இருக்கும், தண்ணியமா இருக்கும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கல் மக்கள்லாம் குதிரையில வச்சு பிசினஸ், அதாவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வாழ்வாதாரம் வேணும் தான், கரெக்ட் தான், இல்லையே சொல்ல கிடையாது.
குதிரையில ஏறி போனோம் அப்படின்னா போயிட்டு ஒரு ரவுண்டு கூட்டு வந்து விடுறதுக்கு 1000 ரூபாய். மேல பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. படிக்கட்டி இல்ல, ஒண்ணுமே இல்லை. அழகு ரோடு போட்டு நடந்து போயிடலாம் மக்கள். இப்ப அவங்க வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் பண்றது தப்பு இல்லை. ஆனா ஒரு அளவு வேணும். எப்படி சிட்டிங் பண்ணணுங்கிற ஒரு அளவு இருக்கு. நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையில அந்த பனிக்கட்டி அங்க பனி விழுகுமா, பனிக்கட்டி உண்மையில இருக்கா, இல்ல உள்ளூர் கைடை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்தலத்துல விழிப்புணர்வு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது ஒரு பக்கத்துல வித்தியாசமா இருந்தாலும் இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி நடக்குங்கிறது பாதிவு தெரியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடுத்தவங்க யாராவது போற மாதிரி இருந்தா சிம்லா, மணாலி இல்ல ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் போற மாதிரி இருந்ததுன்னா இதை மைண்ட்ல வச்சுட்டு உண்மையிலே பனிக்கல்லி விழுகிற இடத்துக்கு போங்க. அதாவது கிராஃபிக்ஸா கொட்டின இடத்துக்கு போய் ஏமாந்துடாதீங்க பணத்தை கொடுத்து. உள்ளூர்ல உள்ள கைடை நம்பி ஏமாந்துறாங்க. முதல்ல கூகுளில் செக் பண்ணிங்க எங்கே உண்மையில விழுகுமா விழுகாது என்ன லொக்கேஷன் செக் பண்ணிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி போகிறதான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ முடிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடுத்த ஒரு வயலான விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.